வணக்கமும் நமச்சிவாய. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துருவோமா? சும்மாங்க ஏதாவது நினச்சிட்டு இருப்பேன். இப்படி அப்படி நினச்சதில்ல, இந்த ரொம்ப ஆபாசமாக லைவ் போடுறாங்க, ரொம்பவும் ஆபாசமாக ஷார்ட்ஸ் போடுறாங்க. ஷார்ட்ஸ் கூட விட்டுருங்க, ரொம்ப ஆபாசம்னு சொன்னீங்கன்னா லைவில் ரொம்ப ஆபாசமான லைவ் எல்லாம் இருக்குது. சரி, நம்ம அந்த யூடியூப்பில் ரொம்ப ஆபாசமாக லைவ் எல்லாம் போடுற இந்த லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு சும்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடல், பழைய பாடல், அந்த மெட்டில் ஒரு பாட்டு பாடி ஒரு சிரிச்சுக்கிட்டேன் நான் நேற்று. அதை நம்ம சரி இது பண்ணால் என்னன்னு தோணுச்சு, அதான் பண்ணுறேன். தப்பு எப்பவும் போல் ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது வெறுமா இந்த ஆபாசமாக மெம்பர்ஷிப் லைவில் ஆபாசமாக ரொம்ப போடுறாங்கல்ல, அவங்களுக்கு தான். சாதாரண லைவில் அவங்க கூவி கூப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். அப்படி கூப்பிட்டுட்டு இப்போ போட போகிறேன் மெம்பர்ஷிப் லைவ் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் போட போகிறேன், ஒரு 10 பேர் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா உடனே போட போகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க ஆபாசத்தை அந்த மெம்பர்ஷிப் லைவில் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆபாசமான மெம்பர்ஷிப் போடுறவங்க பற்றி சும்மா ஒரு தமாஷான ஒரு பாட்டு தான். இதில் ஒரு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நம்ம நல்ல இதயங்கள், நல்ல உள்ளங்கள் யூடியூப்பில் இருக்கிறாங்க. அவங்களாமே கூட நல்ல அழகான லைவ் போடுறாங்க, அழகாக நல்ல நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக ஒரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திருக்குறள் அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் கிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. லேடிஸே ரொம்ப ரொம்ப நல்லபடியெல்லாம் யூடியூப் நடத்துகிறாங்க நிறைய பேர். ஒரு சில பேர் இந்த மாதிரியான லைவ் போடுறாங்க, ஆபாசமான லைவ் எல்லாம் போடுறாங்க. அது எனக்கு தமாஷா தோணின பாடல் தான் இது. அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். அவங்களுக்காக நான் நினைத்த பாடல் பார்க்கலாங்களா? 1லிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். எப்படி 1லிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் வருது? பையன்களின் பேக்கெட் மணி கொட்டிடுமே ஒன்னிலே, பையன்களின் பேக்கெட் மணி கொட்டிடுமே ஒன்னிலே, தேதி ஒன்னிலே, ஆபாச லைவிலே, தரையில் தவழ்ந்து நடப்பார் 21, தரையில் தவழ்ந்து கிடப்பார் 21. கொண்டாட்டம்தான் தேதி ஒன்னிலே, பின்பு திண்டாட்டம்தான் 21. கொண்டாட்டம்தான் தேதி ஒன்னிலே, பிறகு திண்டாட்டம்தான் 21. வடபழனி கோவிலுக்கும் மாரியாத்தா கோவிலுக்கும் சென்றுதான் ஏமாற்றுவார் தேதி ஒன்னிலே. வடபழனி கோவிலுக்கும் மாரியாத்தா கோவிலுக்கும் சென்றுதான் ஏமாற்றுவார் தேதி ஒன்னிலே. மெம்பர்ஸ் 10 ஆனால் ஸ்பெஷல் லைவ் என்று உடனே சொல்லி, மெம்பர்ஸ் 10 ஆனால் ஸ்பெஷல் லைஃப் உடனே என்று சொல்லி கூவி கூவி ஏமாற்றுவார் 21. கூவி கூவி ஏமாற்றுவார் 21. கொண்டாட்டம்தான் தேதி ஒன்னிலே, பின்பு திண்டாட்டம்தான் 21. ஸ்பெஷல் லைவ் போட போறேன் என்று சொல்லி மக்களை தான் தூண்டி பணம் சேர்ப்பார் தேதி ஒன்னிலே. ஆபாச மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் லைவ் போட போறேன் என்று சொல்லி மக்களை தான் தூண்டி பணம் சேர்ப்பார் தேதி ஒன்னிலே. ஸ்பெஷலில் எல்லாம் இருக்கு என்று சொல்லி, ஸ்பெஷலில் எல்லாம் இருக்கு என்று சொல்லி சிரித்து சீரழிப்பார் 21. ஸ்பெஷலில் எல்லாம் இருக்கு என்று சொல்லி சிரித்து சீரழிப்பார் 21. கொண்டாட்டம்தான் தேதி ஒன்னிலே, பின்பு திண்டாட்டம்தான் 21. இது நான் நம்ம இந்த ஆபாச மெம்பர்ஷிப் லைவ் போடுறவங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது ஒரு தமாஷா தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் கவனிக்கிறேன், அவங்க பேசுகின்ற விதங்கள், அவங்க
சாதாரண லைவ்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெம்பர்ஷிப் போடுங்க 10 மெம்பர்ஷிப் ஆனால் போதும், உடனே மெம்பர்ஷிப் லைவ் போடுறேன், உடனே இப்போயே போடுவேன். 10 பேர் 2 பேர் சேர்ந்துட்டீங்க 3 பேர் சேர்ந்து அந்த மாதிரிலாம் பேசி நான் லைவ் நிறைய பேருக்கு பார்க்குறேன். பார்த்த அனுபவத்தை வைத்து தான் இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கிறேன். இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியாது. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்காதவங்க மன்னிச்சிடுங்க. ஓகே, வணக்கம்.